இன்னைக்கு காலையில பெவண்டிப்பூர் கிராமத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல பயங்கரமான சலசலப்பு இருந்தது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு புது லேடி இன்ஸ்பெக்டர் ஜாயின் பண்ண போறாங்க. அவங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான். அந்த இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்மோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்த போது லேடி கான்ஸ்டபிள் பூனம் அவங்க கழுத்துல மாலைய போட்டாங்க. வாங்க மேடம், உங்களை இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவேற்கிறோம். மேடம்னு சொல்லாதீங்க அக்கா, பதவியில வேணா உங்களை விட பெரிய பதவியில இருக்கலாம். ஆனா நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சீங்க. சரிதா தன்னை வரவேற்க வந்த எல்லார்கிட்டயும் என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம் நான் இந்த கிராமத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசரா வரல, ஒரு மகளா இருந்து உங்க எல்லாருக்கும் நான் உதவி செய்வேன். இந்த கிராமத்துல இருக்கிற குற்றங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு என்னுடைய முழு முயற்சியை நான் பண்ணுவேன். சரிதா இப்படி சொன்னதுனால கிராமத்து ஜனங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது. ஏன்னா இந்த கிராமத்துல நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகமாயிக்கிட்டே போகுது. அதனால கிராமத்து ஜனங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருந்தாங்க. பூனமக்கா, கொஞ்சம் அந்த ரெஜிஸ்டர் கொண்டு வரீங்களா? இந்த மாசம் குற்றவாளிகளோட டீடைல்ஸ் இருக்குல்லையா, அந்த ஃபைல். பூனம் பின்னாடியே சரிதா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார போனாங்க. அங்க பூனம் சரிதா கிட்ட ரெஜிஸ்டர் கொடுத்தாங்க. சரிதா அந்த ரெஜிஸ்டர் படிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாசம் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்ல, ஆனா கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பக்கங்களே முடிஞ்சு போச்சே. இந்த கிராமத்தோட நிலைமை இதுதாமா. கிராம மக்களை கூட எண்ணிடலாம், ஆனா குற்றங்கள் எண்ணற்றது இருக்கு. இப்போ சரிதா குற்றவாளிகளை ஒவ்வொருத்தர கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்புறம் அவங்கள பிடிச்சாங்க. இது எல்லாத்துலயும் சரிதா கூட கான்ஸ்டபிள் துனாவும் இருக்காரு. ஆனா சரிதா பார்த்தாங்க, துனாவ் எந்த ஒரு வேலையையும் சரியா செய்ய மாட்டேங்கிறாரு. என்ன மேடம், நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, வந்த உடனே எல்லா கிரைமையும் தடுத்துருவீங்களா? அடேங்கப்பா துனா சார், ரொம்ப அழகா கவிதைலாம் சொல்றீங்க. டியூட்டியை தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க. டியூட்டியில் என்ன இருக்கு மேடம், அதை கரெக்டாக பண்ணால் மனசுக்கு நிம்மதி கிடைக்காது, உடம்புக்கு களைப்பு தான் கிடைக்கும். ஆனா என்கிட்ட இந்த வேலையெல்லாம் நடக்காது. அப்படி நீங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிம்மதி கிடைக்குதோ இல்லையோ, ஆனா நிச்சயம் தொந்தரவு இருக்கும். சரிதாவுக்கு துனாவு மேல சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அடிக்கடி அவரு டியூட்டி சமயத்துல எங்கேயாவது போயிடுறாரு. ஆனா அவங்க அதை கண்டு காணாம இருந்துட்டாங்க. அப்புறம் அவங்க வேலையில அவங்க கவனத்தை செலுத்தினாங்க. இப்ப சரிதா கொஞ்ச நாட்கள்லயே நிறைய குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க. மேடம், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த குற்றவாளிகள் கிட்ட உங்களுக்கு பழைய சம்மந்தம் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்களை ஜெயிலில் போட்டு இவங்கள களி சாப்பிட வச்சுட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிலத்தை அபகரிக்கிறவங்களாச்சே. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த மாதிரி நிலத்தை அபகரிக்கிறவங்களுக்கும் எனக்கும் சின்ன வயசுல இருந்தே பெரிய உறவு இருக்கு. எனக்கு வீடு இல்லாம பண்ணதே இவங்க தான். மேடம், ஒரு விஷயம் சொல்லவா? மேடம், கவிதையோ இல்லை கதையோ அதை புரியணும்னா மொத்த விஷயத்தையும் சொன்னால் தானே புரியும். சரிதா துனாவ் கிட்ட சின்ன வயசுல நடந்த சம்பவத்தை பத்தி சொன்னாங்க. சரிதா தன்னுடைய ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தா. அப்ப சில பேர் அவங்க வீட்டுல இருக்கிற பொருளை வெளியே தூக்கி போட்டுட்டு இருந்ததை பார்த்தாங்க. இத பார்த்துட்டு அவ பயந்து போயிட்டா. அப்பா, இவங்க எதுக்காக நம்ம பொருள் எல்லாத்தையும் தூக்கி வெளியில வீசுறாங்க? அது என்னம்மா, இப்போ இந்த வீடு நம்மோடது கிடையாது. ஆனா நாம எப்பவுமே இங்க தானே இருக்கோம். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன், இதுதான் நம்ம வீடுன்னு. நீ வாம்மா, நாம இங்கிருந்து போயிடலாம். நீ உன்னோட புத்தகங்களை எடுத்துக்கோ. ஆனா அப்பா, நம்ம எங்க போறது? நம்மளுடைய புது வீடு எங்க இருக்கு? அது எனக்கும் தெரியாதும்மா. இப்போ நம்ம வீடு இல்லாதவங்க, நமக்கு நீ இப்போ சொந்த வீடே கிடையாது. எங்கேயாவது ஏதாவது கூற தெரிஞ்சதுன்னா நாம அங்க போய் தங்கிக்கலாம். இப்படி சொல்லும்போது சரிதாவோட அப்பா கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. சரிதாவும் அவங்களுடைய வீட்டை பார்த்தா, அப்புறம் அழ ஆரம்பிச்சா. அவங்க அப்பாவை போய் கட்டிப்பிடிச்சுக்கிட்டா. இங்க அவங்களுடைய கதையை சொல்லும்போது சரிதாவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. மேடம், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல, இப்படி நிலத்தை பறிக்கிறவங்க மேல எனக்கு ஏன் இவ்வளோ வெறுப்பு வருதுன்னு. துனாவ் தன்னுடைய மனசுல என்ன சொன்னாருன்னா, தெரிஞ்சிடுச்சு மேடம், இப்போ இந்த விஷயம் வேற சிலருக்கும் தெரிஞ்சாகணும். துனாவ் அங்கிருந்து நேரா தலைவரோட வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. ஐயா, இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு சின்ன வயசுல ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. பாவம், சின்ன வயசுல அவங்க சொந்த வீட்டை விட்டு அவங்கள அனுப்பியிருக்காங்க. ஆனா இப்போ யாரெல்லாம் நிலத்தை அபகரிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போலீஸ்காரே, நீங்க போலீஸ் வேலையை நல்லா செய்றீங்களோ இல்லையோ, ஆனா தகவல்லாம் நல்லா தான் சொல்றீங்க. ஏன்னா நான் இதுக்கு தானே அரசாங்கத்தை விட உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். துனாவ் என்னமோ யூனிஃபார்ம் போட்டிருந்தாரு, ஆனா சொல்லணும்னா அவரு தலைவருக்காக வேலை பார்த்தாரு.
அப்புறம் இந்த விஷயம் சரிதாவுக்கு சுத்தமா தெரியாது. அவங்களுடைய திட்டம் எல்லாத்தையும் துனாவ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. அத அவரு தலைவர்கிட்ட போய் சேர்த்துருவாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இந்த குற்றவாளிகள்லாம் எப்படி இவ்வளவு எச்சரிக்கையோட இருக்காங்க? சரிதா ரொம்ப கவலையோட இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு காலங்காத்தால அவங்களோட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரகாசமான நியூஸ் பேப்பர் தெரிஞ்சது. அதை படிக்க ஆரம்பிச்சாங்க. நாளைக்கு 22ஆம் தேதி குற்றவாளிகள் ராஜு, சுன்னு, பவன் சித்தப்பா வீட்டுல கொள்ளை அடிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ரிங்கியோட வீட்டையும் கைப்பற்ற போறாங்க. அது சரி, இதெல்லாம் இவங்க செய்ய போறாங்களா? மறுநாள் அந்த 2 குற்றவாளிகளும் குற்றத்தை செய்ய போகும்போது சரிதா அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்கள ஜெயில போட்டுட்டாங்க. அப்புறம் இதே போல சரிதா மாய நியூஸ் பேப்பர் மூலமா கிடைக்கிற தகவல் மூலமா ஒவ்வொரு குற்றவாளிகளையும் குற்றம் செய்யறதுக்கு முன்னாடியே போய் பிடிச்சிடுவாங்க. அப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் விஷயம் துனாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை பற்றி தலைவர்கிட்ட சொல்லியே ஆகணும். துனாவ் இப்போ தலைவரை பார்க்கறதுக்காக போனாரு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னாரு, அதாவது சரிதா கையில ஒரு மாய நியூஸ் பேப்பர் கிடைச்சிருக்குன்னு. அது மூலமா எல்லா தகவலும் ஒரு நாளைக்கு முன்னாடியே தெரிய வருதுன்னு சொன்னாரு. இப்போ தலைவர் ராத்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பரை திருடினாரு. ஆனா அதுல பாதி பக்கங்களை காணோம். என்னது இது? இந்த நியூஸ் பேப்பர் பாதி தான் இருக்கு. தலைவர் எல்லா இடத்துலயும் தேடினாரு. ஆனா அவருக்கு அந்த நியூஸ் பேப்பர்ல பாதி பக்கங்கள் கிடைக்கவே இல்லை. அப்புறம் அவரு அதையே எடுத்துக்கிட்டு திரும்பி வந்தாரு. இனிமே என்னோட ஆளுங்க திருடுறதையும் நிலத்தை அபகரிக்கிறதையும் நீ எப்படி தடுக்கிறன்னு நானும் பார்க்கறேன். இப்போ தலைவருக்கு அந்த பாதி மாய பேப்பர்ல என்ன தெரிஞ்சதுன்னா, அதாவது போலீஸ் எப்ப எங்க ரைடு பண்ண போறாங்கன்னு. அது மூலமா அவர் தன்னுடைய ஆட்களை முன்னாடியே உஷார்படுத்தினாரு. இங்க சரிதாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அதாவது ரைடு பண்றதுக்கு முன்னாடியே குற்றவாளிங்களுக்கு எப்படி விஷயம் தெரியுதுன்னு. தலைவரே, எங்க மேடம் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அதாவது அவங்க தப்பு பண்றவங்களை பிடிக்கிற விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு நீ பார்த்துக்கிட்டே இரு. இப்ப தலைவர் அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுல போய் திருடுறதுக்காக போனாரு. ஆனா அந்த பணக்காரர் அவரை பார்த்துட்டாரு. அப்புறம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போனாரு. தலைவர் திருடினத உங்க கண்ணால பார்த்தது உண்மைன்னா நான் இன்னைக்கே அவரை கைது பண்றேன். சரிதா தலைவர் ஐயாவை கைது பண்றதுக்காக போன போது அவருடைய ஒரு ஆளு மோகன் குறுக்க வந்தாரு. மேடம், அந்த திருட்டை பண்ணது தலைவர் கிடையாது, நான் தான் பண்ணேன். நான் என்னோட தப்பை மனசார ஒத்துக்கிறேன். நீங்கள் என்ன கைது பண்ணிட்டு போங்க. இதை பார்த்துட்டு சரிதாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. தலைவர் தான் திருடினாருங்கிறது எனக்கு தெரியும். என்னைக்கு என் கையில ஆதாரம் கிடைக்குதோ அன்னைக்கு உங்களை ஜெயிலில் வச்சு கசக்கி பிழிகிறேன். என்ன ஜெயிலில் போட்டு கசைக்கு புழியறதுக்கு நீங்க யாரு? நீங்க என்ன பெரிய சிங்கமா? நான் சிங்கம் இல்ல, நான் ஒரு லேடி சிங்கம். இப்ப சரிதா இங்க இருந்து மோகனை திருட்டு செஞ்ச குற்றத்துக்காக கைது செஞ்சு கூட்டிட்டு போனாங்க. இங்க தலைவர் நியூஸ் பேப்பரை படிச்சாரு. என்னது இது? இதுல என்ன எழுதியிருக்குன்னா, கிராமத்து தலைவருக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனையா? போலீஸ் ஸ்டேஷன்ல திருடும்போது மாட்டிக்கிட்டாரா? இல்ல, இப்படியெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். துனாவ் தலைவர்கிட்ட வந்தாரு. சார், சரிதா மேடமுக்கு உங்களுக்கு எதிராக ஆதாரம் கிடைச்சிருக்கு. அவங்க அந்த ஃபைலை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. உனக்கு முன்னாடியே இந்த செய்தியை எனக்கு இந்த நியூஸ் பேப்பர் கொடுத்துருச்சு. ஆனால் இப்போ அந்த ஃபைல் ஸ்டேஷனில் இருந்து காணாமல் போயிடும். தலைவர் ராத்திரி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு. அப்புறம் அந்த ஃபைலை திருடுறதுல வெற்றி அடைஞ்சாரு. இப்போ அந்த லேடி சிங்கம் மட்டும் இல்லை, நிஜமான சிங்கமே வந்தாலும் என்னை எதுவும் பண்ண முடியாது. அப்பதான் அங்க சரிதா வந்து சேர்ந்தாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு லேடி சிங்கமே போதும். ஸ்டேஷனுக்கு வா, உனக்கு எதிராக என்கிட்ட ஆதாரம் இருக்கு. எனக்கு எதிராக ஆதாரமா? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அரசாங்க ஃபைல்ஸை திருடி இருக்க. அரசாங்க ஃபைல்ஸா? நான் எதுக்கு அதை திருடணும்? இந்த விஷயத்தை இங்கே இல்ல, கோர்ட்ல வந்து சொல்லு. என்ன சிறைப்பிடிச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு நீ யாருன்னு சொல்லு. நான் ஒரு லேடி சிங்கம்யா, நான் மறந்துட்டியா? ரொம்ப வருஷங்களா மத்தவங்களோட நிலத்தை அபகரிச்சு இங்க அங்கன்னு ஓட்டமா ஓடின. இனி கொஞ்சம் வருஷத்துக்கு ஜெயில ஓய்விடு. வளர்றத நிறுத்து. நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து திருடினேன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? சரிதா அவங்களுடைய போனை எடுத்து அதுல தலைவர்கிட்ட எதையோ காட்டினாங்க. நேத்து நான் போலீஸ் ஸ்டேஷன்ல மறைஞ்சிருந்து சிசிடிவி கேமராஸ பொருத்தினேன். அதுல நீ திருடுறது தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் நேத்து எங்க ஸ்டேஷன்ல இருந்து நூற்றுக்கணக்கான ஃபைல்ஸ் காணாம போயிடுச்சு.
இங்க பாரு, நீ என்னை மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ற. நான் நேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது உண்மைதான். ஆனா நான் அரசாங்க ஃபைல்ஸ் எதையுமே திருடல. நான் நீ உனக்கு எதிரான ஃபைல்ஸை திருடுறதுக்காகத்தான் வந்த இல்லையா? எனக்கு தெரியும் நீ அரசாங்க பேப்பர்ஸை எதுவுமே திருடல. ஆனாலும் நான் உன் மேல இப்படி ஒரு கேஸை போட்டு உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். அப்பாவியான பொதுமக்கள் மேல இந்த மாதிரி பொய்யான பழியை போட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தான் நீ போலீஸ்காரியானியா? அப்புறம் நீ இதுக்காக தான் தலைவன் ஆனியா? மக்களோட நிலத்தை பறிக்கிறதுக்கு? உனக்கு தெரியுமா, போலீஸ் ஸ்டேஷன்ல திருடுறதுக்காக உன்னை வர வச்சதே நான் தான். என்ன? ஆமா, துணா உன்னுடைய கையாளுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், அதாவது உனக்கு எதிரான ஆதாரங்கள் என் கையில தான் இருக்கு, அதை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பத்திரமா வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஆனா அந்த செய்தி துனாவுக்கு முன்னாடியே அந்த மாய நியூஸ் பேப்பர் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாவ், அந்த மாய நியூஸ் பேப்பரை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சதும் நான் தான். ஏன்னா அதை நீ திருடுவேங்கிறதுக்காக. ஞாபகம் இருக்கா, அதுல பாதி பக்கங்கள் இல்லைன்னு? அது என்கிட்ட இருந்தது. அப்படின்னா இது எல்லாமே உன்னோட சதியா? ஆமா, உன்ன மாதிரி சகுனிங்களை பிடிக்கிறதுக்கு நான் இப்படி ஒரு வலைய விரிக்க விடுதாயிடுச்சு. அப்பதான் அங்க துனாவ் வந்தாரு. வாங்க வாங்க துனாவ். உங்களுக்கு துனாவ்னு யாரு பேர் வச்சாங்கன்னு தெரியல, சரியா வச்சிருக்காங்க. நீ 2 படகுல சவாரி செய்றவனாச்சே. ஆனா இப்போ உங்க படகம் முழுகி போச்சு. தலைவரோட நீயும் ஜெயில வந்து கல் உடைக்க போற. சரிதா இவங்க 2 பேருக்கும் 5 வருஷம் ஜெயில் தண்டனையும் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் கிராம ஜனங்க கிட்ட இருந்து தலைவர் ஏமாத்தி வாங்கின நிலத்தை சரிதா எல்லாருக்கும் மீட்டு கொடுத்தாங்க.